செம்மண் சீமையே கொண்டாடு நீ நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ. பெஸ்கிக்கலை தொடர்பகம் மொழியின் பயணம், பெஸ்கிக்கலை தொடர்பகம் உண்மையின் குரல், இறையன்பின் நற்செய்தி உலகெங்கும் சேர்க்க இயலிசை கலைகள் எங்கள் கருவி. வார்த்தைகள் ஒளியாகட்டும், காட்சிகள் நம்பிக்கை தரட்டும், அன்பின் செய்தி உலகம் முழுவதும் அமைதி பாதை காட்டட்டும். வார்த்தைகள் ஒளியாகட்டும், காட்சிகள் நம்பிக்கை தரட்டும், அன்பின் செய்தி உலகம் முழுவதும் அமைதி பாதை காட்டட்டும். குடந்தை பெஸ்கியின் கனவு வழியிலே தமிழும் கலையும் வளர்த்திடுவோம். வீரமாமுனிவர் விதைத்த மொழியின் வழியில் இறை வார்த்தை ஒளியை பரப்பிடுவோம். எழுத்தும் இசையும் காட்சியும் இணைந்து இதயங்களை தொடும் பாலமாகுவோம். உண்மை அன்பு நம்பிக்கை கொண்டு உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவோம். வார்த்தைகள் ஒளியாகட்டும், காட்சிகள் நம்பிக்கை தரட்டும், அன்பின் செய்தி உலகம் முழுவதும் அமைதியின் பாதை காட்டட்டும். வார்த்தைகள் ஒளியாகட்டும், காட்சிகள் நம்பிக்கை தரட்டும், அன்பின் செய்தி உலகம் முழுவதும் அமைதியின் பாதை காட்டட்டும். பெஸ்கிக்கலை தொடர்பகம் முன்னேறுவோம், பேரொளி சுடராய் திகழ்ந்திடுவோம். இறைவன் அருளில் ஒன்றிணைந்து இனிய கலைப்பணி தொடர்ந்திடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 16 இறை வாக்கியங்கள் 21 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள்
காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ நீங்கள் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதி. நானும் கூட சின்ன பையனாக இருந்தபோது முதல் முறையாக இந்த நற்செய்தி பகுதியை வாசிக்க கேட்டபோது எனக்குள்ளும் நிறைய கேள்விகள் எழுந்தது. அது எப்படி தன்னுடைய துன்புறுகிற மகளுக்காக வலியோடு வேதனையோடு நம்பிக்கையோடு தன்னை தேடி வந்த தாயிடம் இயேசுவால் இப்படி நடந்து கொள்ள முடிந்தது? இயேசு சொல்றாரு, உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாது போ என்று அவரால் எப்படி சொல்ல முடிந்தது? அதுவும் இன்னைக்கு இந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை கொண்டே அந்த பெண்மணி எப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலையில் இருந்தார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். அவர் இயேசுவிடம் வந்து, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கதறினார் என்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அவர் வந்து கேட்டார், கெஞ்சினார், வேண்டினார், அழுதார். இந்த வார்த்தைகளையெல்லாம் விட கதறினார் அப்படின்ற வார்த்தை எவ்வளவு ஆழமானது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு அவல நிலையிலே அந்த பெண்ணினுடைய வாழ்வு இருந்தது. அப்படி ஒரு அவல துயர நிலையிலே தன்னை தேடி வந்த அந்த பெண்மணியிடம் இயேசு சொல்லுகிறார், இந்த உணவு பிள்ளைகளுக்குரியது, பிள்ளைகளுக்குத்தான் நான் உணவு கொடுப்பேன், நாய்க்குட்டிகளுக்கு தரமாட்டேன் என்று சொல்லி அவரை அவமானப்படுத்துவதைப் போல இந்த நற்செய்தி பகுதியிலே நம்ம வாசிக்க கேட்டோம். எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும், எதிரிகளையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி தந்த இயேசு, சிலுவையில் தொங்கிய போது கூட தன்னை வதைத்தவர்களை மன்னித்த இயேசு, அன்பையும் மன்னிப்பையும் அணு அணுவாக கற்பித்து கடைபிடித்த இயேசுவால எப்படி இவ்வாறு ஒரு பெண்மணியை வெறுத்து ஒதுக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். கண்டிப்பாக முடியாது. இயேசுவால யாரையும் வெறுத்து ஒதுக்க முடியாது. பிரியமானவர்களே, இயேசுவை இந்த நிகழ்விலே வெறுமனே ஒரு புதுமை செய்கிறவராக, ஒரு குணமளிப்பவராக நம்ம வைத்து பார்ப்பதால தான் இத்தனை கேள்விகள் நமக்குள்ளே எழுகிறது. ஆனால் இந்த இடத்துல இயேசுவை ஒரு ஆசானாக, ஒரு ஆசிரியராக நாம் நிறுத்தி பார்க்கிற போது இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு விடை தெரியும். ஏன்னா இங்கே வெறுமனே இயேசு குணத்தை மட்டும் அளிக்கவில்லை, மாறாக தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு அத்தியாவசியமான, அவசியமான, முக்கியமான, தேவையான ஒரு பாடத்தையும் நடத்துவதை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, நமக்கே தெரியும், சில பாடங்களை செயல்முறை விளக்கத்தின் வழியாகத்தான் நம்ம சரியாக புரிய வைக்க முடியும், அவருடைய மனதிலே ஆழமாக பதிய வைக்க முடியும். சமீபத்தில் கூட ஒரு காணொளி காட்சி சமூக ஊடகத்தில் நான் பார்த்தேன். ஒரு வகுப்பறை, அந்த வகுப்பறைக்குள்ளே ஆசிரியர் நுழைகிறாரு. நுழைந்த உடனேயுமே அங்கே 2வது வரிசையில் உட்காந்துருந்த பெண்மணியை பார்த்து கேட்குறாரு, அம்மா உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குற போது அந்த பெண்மணி அலெக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அலெக்சிஸ், நீ எந்திரிச்சு என்னுடைய வகுப்பறையை விட்டு வெளியே போ, இனிமே என் கிளாஸில் உன்னை நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் கோபமாக சொல்கிறாரு. இந்த மாணவிக்கு ஒன்றுமே புரியல. ஏன் அப்படின்னு கேட்குற போது, நான் 2வது தடவை சொல்ல மாட்டேன், தயவுசெய்து என்னுடைய வகுப்பறையை விட்டு வெளியே போ என்று மறுபடியும் கோபமாக சொல்லுகிறார். என்ன ஏது, நான் என்ன தப்பு செஞ்சேன் எதுவுமே புரியாமல் வருத்தத்தோடு வழியோடு அந்த பெண்மணியும் தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த வகுப்பறையை விட்டு செல்லுகிறார். சக மாணவர்களுக்கும் ஒன்றுமே புரியல, ஏன் ஆசிரியர் இப்படி நடந்து கொள்ளுகிறார், அவர் அப்படி என்னதான் செஞ்சிட்டார் அந்த மாணவி என்று அவர்களும் குழம்பி போய் அமைதியோடு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் ஆசிரியர் தன்னுடைய பாடத்தை நடத்த ஆரம்பிக்கிறார். அந்த மாணவ மாணவிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். எல்லா நாடுகளிலும் சட்டம் இருக்கிறது, இந்த சட்டம் எதற்காக இருக்கிறது அப்படின்னு அவர்களை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புகிறார். அதற்கு ஒவ்வொருத்தரும், சட்டம் என்பது சமூக கட்டமைப்பை
பாதுகாப்பதற்காக, தனி மனித உரிமைகளை காப்பதற்காக இப்படின்னு வெவ்வேறு பதில்களை சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு மாணவன் சட்டம் நீதியை நிலைநாட்டுவதற்காக அப்படின்னு சொல்கிறான். ஆசிரியர் சொல்கிறார் சரியான பதில், இதுதான் சரியான பதில். சட்டம் என்பது நீதியை காப்பதற்காகத்தான் இருக்கிறது, சரியாக சொன்னீர்கள். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஒரு சிறிது நேரத்துக்கு முன்பாக உங்கள் வகுப்பறையிலிருந்து எந்த தவறும் செய்யாத ஒரு மாணவியை நான் தண்டித்து வெளியே அனுப்பினேன். அந்த மாணவிக்கு இழைக்கப்பட்டது அநீதி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குற போது அனைத்து மாணவர்களும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வியை கேட்குறார். உங்கள் கண்ணு முன்னாடி உங்களோட படிக்கிற சக மாணவிக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிற போது நீங்கள் ஏன் அந்த அநீதியை எதிர்த்து கேட்கவில்லை? அந்த மாணவிக்கு ஆதரவாக நீங்கள் ஏன் நிற்கவில்லை என்று அந்த மாணவிகளை நோக்கி கேட்கிறார். அத்தனை பேரும் அமைதியோடு இருக்கிறார்கள். ஆசிரியர் சொல்லுகிறார், காரணம் அந்த அநீதி உங்களுக்கு இழைக்கப்படவில்லை, யாரோ ஒருவருக்கு இழைக்கப்படுகிறது. யாரோ ஒருவருக்கு இழைக்கப்படுகிற போது அது என்னுடைய பிரச்சனை இல்லை என்று நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கலே இதுதான். இப்படி நீங்கள் அடுத்தவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிற போது அமைதியாக இருந்தீர்கள் என்றால் ஒரு நாள் அந்த அநீதிக்கு நீங்களும் இலக்காவீர்கள் என்று சொல்லி முடித்த ஆசிரியர் அழகாக சொல்லுகிறார். இதை எத்தனை வகுப்புகள் நான் எடுத்தாலும் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அதனால தான் இந்த ஒரு சிறிய செயல்முறை விளக்கத்தை உங்களுக்கு செய்து காட்டினேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இத்தகைய ஒரு செயல்முறை விளக்கத்தை தான் இன்னைக்கு நற்செய்தியில் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு செய்து காட்டுகிறார். ஏன் அப்படின்னா இயேசுவுக்கு தெரியும். ஏன்னா இயேசுவுக்கு முன்னால் இருந்த ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய சீடர்களை பண்படுத்துவது, பக்குவப்படுத்துவது. இதுதான் அவருக்கு இருந்த ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஏன்னா தன்னுடைய இறப்பு உயிர்ப்புக்கு பிறகு அந்த சீடர்கள் தான் இந்த உலகத்திலே திரு அவையை உருவாக்க போகிறார்கள், வளர்க்க போகிறார்கள். எனவே திரு அவை உருவாவதற்கும் இருப்பதற்கும் நிலைப்பதற்கும் இந்த சீடர்கள் அவசியம் என்பதை இயேசு உணர்ந்திருந்தார். அதனால் அவர்களை பக்குவப்படுத்த அவர் எப்போதுமே கடுமையான முயற்சிகளை எடுக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே நம்ம ஒரு அடிப்படை உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இளங்குறுமடத்தில் இருந்தபோது என்னுடைய உதவி அதிபர் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் புதுசாக ஒரு பாட்டை கற்றுக்கணும் அப்படின்னா 1 மணி நேரத்தில் கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட ஒரு பாடலை கற்றுக்கொண்டு பல ஆண்டுகளாக தவறாக பாடிக்கொண்டிருக்கிற ஒரு பாடலை திருத்த வேண்டும் அப்படின்னா அதற்கு பல மணி நேரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். புதுசாக ஒரு பாட்டை கற்றுக்கிறதுக்கு 1 மணி நேரம் போதும். ஏற்கனவே கற்று தவறாக பல ஆண்டுகளாக பாடிக்கொண்டிருக்கிற பாடலை திருத்துவதற்கு பல மணி நேரங்கள் பிடிக்கும். இதுதான் யதார்த்தம், இதுதான் அடிப்படை உளவியல், இதுதான் இயேசுவுக்கு முன்னால் இருந்த சிக்கலாக இருந்தது. இயேசுடைய சீடர்கள் அவங்கள்ட்ட இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னா அவர்களிடம் ஏற்கனவே இருந்த முன்சார்பு எண்ணங்கள், அவர்கள் பெற்றிருந்த முந்தைய அறிவு, யூதர்களாக அவர்களுடைய தலைக்குள்ளே திணிக்கப்பட்டிருந்த படிப்பினைகள், அதிலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வந்து அவர்களை எல்லாருக்குமானவர்களாக மாற்றுவது என்பது இயேசுவுக்கு முன்னிருந்த ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஏன்னா யூதர்களை பொறுத்தவரை மீட்பு என்பது தங்களுக்கானது மட்டும் அப்படின்னு அவங்க நினைத்து கொண்டிருந்தார்கள். இயேசு இஸ்ரேல் மக்களுக்கானவர் மட்டும்தான் அப்படின்னு சீடர்களும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இயேசு தான் இஸ்ரேல் மக்களுக்கானவன் மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமானவன். மீட்பு என்பது யூதர்களுக்கு மட்டும் உரியது அல்ல, அது எல்லோருக்கும் உரியது என்பதை அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறார். யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ, நம்பிக்கை கொண்டு தன்னுடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிற அனைவரும் மீட்பு பெறுவார்கள் என்ற ஒரு அடிப்படை உண்மையை, ஆழமான உண்மையை ஒரு செயல்முறை விளக்கத்தின் வழியாக தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு இன்று செய்து காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய 3 வாசகங்களும் மீட்பு எல்லோருக்குமானது என்ற இந்த உண்மையைத்தான் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்போது நம்மையும் இயேசுனுடைய சீடர்களோடு ஒப்பிட்டு பார்ப்போம். இயேசுனுடைய சீடர்களுடைய மனநிலையும் நம்முடைய மனநிலையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கிற போது பெருசாக வித்தியாசம் கிடையாது. நாமும் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே பிரிவுகளையும் பிளவுகளையும் விதைக்கக்கூடிய நாம் பெற்றிருந்த பழைய படிப்பினைகளை நம்ம விட்டு விட்டோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ சமூகங்களுக்குள்ளே எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள், பிரிவினைகள், நாம் மொழியால், இனத்தால், சாதியால், நிறத்தால் பிரிந்து நிற்கிறோம். இந்த ஒரு சூழலில் இந்த பகுதி நமக்கு ஒரு முக்கியமான படிப்பினையாக நம் விழிகளுக்கு முன்பாக வருகிறது. அன்புக்குரியவர்களே, அடிப்படையில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நம்ம அடிப்படை மறைக்கல்வியே சரியாக புரிந்து கொள்ளாது தான். அடிப்படை மறைக்கல்வி நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. நாம் திருமுழுக்கு பெறுகிற போது
திருமுழுக்கு பெறுகிற ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறி போகிறோம். அப்போது கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் ஒரு குடும்பமாக மாறி போகிறோம். நம்ம எல்லோருக்கும் ஒரே தந்தை தான், நாம் ஒரு குடும்பம், நமக்குள்ளே எந்த பிரிவுகளும் கிடையாது. இதே தான் விவிலியத்திலும் நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவை தலையாக கொண்ட ஒரு உடலாக, தூய ஆவியாராலே இணைக்கப்பட்ட ஒரு உடலாக நாம் இருக்கிறோம். எனவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிரிவுகளை களைவதற்காக இந்த நாள் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவே கடவுளுடைய பிள்ளைகளாக, திரு அவையினுடைய உறுப்பினர்களாக நாம் எல்லோரும் ஒரு குடும்பமாக, எந்த பிரிவுகளும் பிளவுகளும் நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் எந்நாளும் வாழ வேண்டும் என்பதுதான் இன்று நற்செய்தியும் மற்ற வாசகங்களும் நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் பாடமாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம் தளராத நம்பிக்கை. கானானிய பெண்ணிடமிருந்து அந்த நம்பிக்கையைத்தான் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அவர் எவ்வளவோ துன்பங்கள், துயரங்கள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள் தன் எதிரே வந்தாலும் கூட ஒருபோதும் தன் நம்பிக்கையை அவர் இழந்து போகவே இல்லை. அதனால தான் இயேசுவே அவருடைய நம்பிக்கையை கண்டு வியந்து போய் அவர் கேட்டதை அவருக்கு தருகிறார். எனவே நம்முடைய வாழ்விலே அப்படி தளராத, வீழாத நம்பிக்கையை நாம் கொண்டிருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்ப்போம். பல சமயங்களில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் கடுமையாகிற போது அந்த நம்பிக்கையிலே தடுமாறுகிறவர்களாக, தடமாறுகிறவர்களாக நாம் மாறி போகிறோம். எனவே இந்த கானானிய பெண்ணை போல நாம் தொடர்ந்து நம்பிக்கையில் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இதை சொல்லுகிற போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டிஸ்கவரி சேனலில் நான் பார்த்த ஒரு பறவையினுடைய ஆவணப்படம் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த பறவை எப்படிப்பட்ட பறவை அப்படின்னா, அந்த உலகத்திலேயே அதிக தூரம் பயணிக்கக்கூடியதாக அந்த பறவை இருக்கிறது. அதனால் இந்த பறவை ஆய்வாளர்களுக்கெல்லாம் ஒரே கேள்வி தான், இந்த பறவை பல மணி நேரங்கள் பயணிக்கிறது, அதுவும் பல சமயங்களில் கடலின் மேலே பல நாட்கள் பயணிக்கிறது. அப்படி இருக்கிற போது நமக்கு தெரியும், ஒரு நிலத்தின் மேல் அது பயணிச்சுன்னா, கலப்பாச்சுன்னா ஏதாவது ஒரு வீடில் போய் உட்காரும், மரத்தில் போய் உட்காரும், பசி இருந்துச்சுன்னா எதையாவது அங்கே இருக்கிறத சாப்பிடும். ஆனால் கடல் மேலே அது பயணிக்கிற போது எவ்வாறு அது இளைப்பாரும், பசியாரும் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த பறவை ஆய்வாளர்களுக்கெல்லாம் இருந்தது. அப்போது தான் அவர்கள் அந்த பறவைகளை நுட்பமாக ஆய்வு செய்கிற போது ஒரு விஷயத்தை அவங்க புரிந்து கொள்கிறார்கள். என்ன அப்படின்னா, அந்த பறவைகள் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிற போது தன்னுடைய அழகிலே, தன்னுடைய எடைக்கு தகுந்தவாறு ஒரு மரக்கிளையை சுமந்து தான் பயணத்தை ஆரம்பிக்கிறது. அப்படி அது பயணம் செய்கிற போது எங்கேயாவது அதுக்கு களைப்பாச்சுன்னா உடனே அந்த மரக்கிளையை அந்த கடல் தண்ணி மேலே போட்டு அந்த மரக்கிளை மேலே அந்த பறவை அமர்ந்து கொள்கிறது. பசி வருகிற போது அந்த கடலிலே தென்படக்கூடிய மீன்களை உண்டு பசியாறுகிறது. மீண்டும் இளைப்பாறிய பிறகு அந்த மரக்கிளையை தன்னுடைய அழகிலே சுமந்து கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடர்கிறது. இதன் வழியாகத்தான் அதனால் அந்த நெடும் பயணங்களை மேற்கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த பறவை ஒரு அழகான பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த பறவை எப்படி தன்னுடைய அழகிலே மரக்கிளையை சுமந்து செல்கிறதோ, அதே போல கிறிஸ்தவர்களாக, நம்பிக்கையாளர்களாக நாம் எப்போதுமே நம்முடைய இதயத்திலே இறை நம்பிக்கையை சுமந்து பயணிக்க அழைக்கப்படுகிறோம். ஏன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும், இந்த வாழ்க்கை என்பது ஒரு நெடும் பயணமாக இருக்கிறது. இந்த நெடும் பயணத்தை நாம் வலிமையோடு எதிர்கொள்ள வேண்டும், நிறைவு செய்ய வேண்டும்னா அதற்கு இந்த நம்பிக்கை அவசியப்படுகிறது. நிறைய சமயத்தில் நிறைய மனிதர்களை சந்திக்கிற போது அவர்கள் நிறைய கவலைகளையும் துன்பங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். ஒருத்தர் என்னுடைய குடும்பத்தில் கடனால பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, குடியால பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, வேலை கிடைக்காதனால பிரச்சனை, வரன் அமையாதனால பிரச்சனைன்ட்டு பல பிரச்சனைகளை பல மனிதர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அடிப்படையில் நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை, கடவுள் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை பராமரிக்கிறார் என்ற அந்த இறைவனுடைய உடனிருப்பில், அவருடைய பராமரிப்பில் நம்பிக்கை இல்லாமல் போவது தான். எனவே அந்த இறைவனுடைய உடனிருப்பில், பராமரிப்பில் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிற போது இவை எல்லாம் நமக்கு துன்பங்களாகவே தெரியாது. நம்முடைய வாழ்க்கையை நம்மால் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள முடியும். எனவே இந்த நாளிலே இந்த 2 பாடங்களையும் அழகாக நாம் கற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்ட இந்த 2 படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்க்கைப்படுத்த நாம் முயற்சி செய்வோம். எனவே கிறிஸ்துவை தலையாக கொண்ட ஒரு உடலாக நாம் இருக்கிறோம். எனவே நமக்குள்ளே பிரிவுகளும் பிளவுகளும் இல்லாதிருக்கட்டும். நாம் எல்லோரும் ஒரு குடும்பமாய் நம்பிக்கையில் நிலைத்திருந்து இறைவனை நோக்கி பயணிப்போம். அதற்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம்.